டெஸ்ட் தொடர்ல இந்திய அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேனான சுப்மன் கில்லோட ஆட்டத்தை பார்த்து சுனில் கவாஸ்கர் கில்லுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. கில் டெஸ்ட் ஆட்டங்கள்லயும் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாடுறாரு. T20 ஒருநாள் போட்டியை விட டெஸ்ட் போட்டி வேறுபட்டதுன்னு சொல்லியிருக்காரு கவாஸ்கர். மேலும் டெஸ்ட் போட்டிகள்ல பயன்படுத்தப்படும் ரெட் பால் கூடுதலா பவுன்ஸ் ஆகும், அதை மனசுல வச்சு விளையாடணும்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு கவாஸ்கர். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முடிஞ்ச பிறகு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருந்தாரு ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி ஆட்டக்காரர் டேவிட் வார்னர். வார்னருக்கு பிறகு யார் ஓபனிங்ஸ்ல விளையாட போறாங்கிற கேள்விக்கு தன்னோட விருப்பத்தை சொல்லி இருந்தாரு வார்னர். நான் ஓய்வு பெற்ற அப்புறமா மேட் ரென்ஷோவை ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறக்கலாம்னு சொல்லியிருந்தாரு வார்னர். இந்த நிலையில வார்னருக்கு பதிலளிக்கும் விதமா பேசியிருக்கிற ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் வார்னர் ஒன்னும் தேர்வாளர் இல்ல, அவரோட பரிந்துரையை அப்படியே எல்லாம் ஏற்க முடியாதுன்னு காட்டமா தெரிவிச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர் இந்தியாவில் ஜனவரி 11, 14, 17 ஆகிய தேதிகளில் நடக்க இருக்க நிலையில இந்த தொடரோட இந்திய அணியின் கேப்டனா சூரியகுமார் யாதவ் இல்லனா சஞ்சு சாம்சனை நியமிக்க BCCI முடிவு செஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவராத நிலையில இந்த போட்டிகளை ஒளிபரப்பு செய்ய உரிமம் பெற்ற நிறுவனம் சுப்மன் கில்ல கேப்டனா சொல்லி விளம்பரங்களை ஒளிபரப்பி வர்றது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.